மின்கட்டண உயர்வு மற்றும் வரிகளை உயர்த்தி மக்களை வாட்டிவதைக்கும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் தேர்தலின்போது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட நிர்வாக தோல்விகளை மறைக்க மின்கட்டணத்தை அடிக்கடி உயர்த்தியும் சொத்துவரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி மக்கள் மீது சுமைகளை ஏற்றும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். அதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் சார்பில் மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகரன் கலந்து கொண்டு கண்டன பேருரையாற்றினார். திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன், கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்பிரபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக மக்களின் மீது மின்கட்டணம், சொத்துவரி, பால், அத்தியாவசிய பொருட்கள், சாலைவரி உள்ளிட்டவைகளை உயர்த்தி மக்களை வாட்டிவதைத்துக் கொண்டிருப்பதுடன் போதைப் பொருட்கள் புழக்கம் மற்றும் கொள்ளை அதிகரித்து மக்களை துன்பத்திலாழ்த்தும் திமுக அரசை கண்டித்து பதாகைகளை கைகளிலேந்தியபடி கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரச்சனை வரும்போது என்ன மக்கள் உணர்வாங்க, மக்கள் போராடுவாங்க. ஆனா அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அவர்கள் பசியை போட்டா பசியோட இருந்தால் போராட மாட்டாங்கிற ஒரே காரணம் ஆமா இல்ல பருப்பு. அதையும் இப்ப என்னடா மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க, ஒரே காரணம் மழுங்கடிக்கிறதா. ஒருத்தரோட சாப்பிட சாப்பாடை கொடுத்தாலே அவரோட போராட்டம் கூட போயிடும். இந்த கேவலமான அரசியலை முன்னெடுத்து நடந்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அவலத்தை கேள்விக்கும் விதமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அரசை கண்டிக்கின்றோம். உயர்த்தாதே உயர்த்தாதே, மீண்டும் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தாதே. எழுது பாரு எழுது பாரு, அத்தியாவசிய பொருள் அனைத்து கட்டணமும் எழுது பாரு, எழுது பாரு எழுது பாரு. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. அரசின் நிர்வாகத்திறன் இன்னைக்கு தமிழக மக்களை வஞ்சிக்காதே. அரசின் நிர்வாகத்திறன் இன்னைக்கு தமிழக மக்களை வஞ்சிக்காதே. கட்டுப்படுத்தி விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடு கட்டுப்படுத்திடு. ஒழித்திடு ஒழித்திடு. அரசின் துறையில் உள்ள ஊழலை ஒழித்திடு. அனைத்து கட்டண உயர்வையும் திரும்ப பெறு. ஏறிடுச்சு 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 ஏறிடுச்சு. தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஏறிடுச்சு ஏறிடுச்சு. தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஏறிடுச்சு. விழித்திடு 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 விழித்திடு. விடிய அரசின் முதல்வரே விழித்திடு. பறிப்போவது பறிப்போவது, நாள்தோறும் அப்பாவி உயிர்கள் பறிப்போவது. ஒழித்திடு ஒழித்திடு. போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு. ஒழித்திடு ஒழித்திடு. போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு. பாடம் புகட்டுவோம். மக்கள் நலனை மறந்திட்ட விடியா திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம். பாடம் புகட்டுவோம். பெருக்கிடு பெருக்கிடு மின் உற்பத்தியை பெருக்கிடு. அபாயம் பாரு அபாயம் பாரு. திரும்ப பெரு திரும்ப பெரு. மின் கட்டணம் உட்பட்ட
பெரிய அரசின் முதல்வரே விழித்திடு விழித்திடு. பறிபோவது பறிபோவது நாள்தோறும் அப்பாவி உயிர்கள் பறிபோவது பறிபோவது. ஒழித்திடு ஒழித்திடு. போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். இந்தியா திமுக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம். இந்தியா திமுக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம். இந்தியா திமுக அரசை கண்டிக்கிறோம். தமிழகம் முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் அவர்கள் ஆணைக்கு இணங்க தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்ட ஆட்சித்தலைவரால் முன்பாக இந்த மாபெரும் தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை எதிர்த்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசானது மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் அரசினுடைய வருமானத்தை பெருக்குவதிலே கவனமாக இருக்கிறது. ஒன்றை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் அவர் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக மது விலக்கை அமுல்படுத்தாததன் காரணமாக மதுவினால் 40,000 கோடி வருமானம் வருகின்ற ஒரே எண்ணத்திலே கடந்த 6 மாத காலத்திலே கிட்டத்தட்ட 500 கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த 500 கொலைகளிலே கிட்டத்தட்ட 90% மதுவினால் ஏற்பட்ட கொலைகள் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். ஏன் இந்த தமிழக அரசு அதை ஏற்க மறுக்கிறது என்று தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியவில்லை என்றால் மிக விரைவிலே இந்த அரசு தூக்கி எறியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.